ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 115. இந்த பகுதியில் 122வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 13. ருத்ரோ பகுஷிரா பப்ரோர் விஸ்வயோனிஷு சிஸ்ரவாக அம்ருத சாஸ்வதஸ்தானோர் வராரோகோ மகாதபாக. 122வது திருநாமம். ஓம் வராரோகாய நமக. மிக உயர்ந்த லட்சியமாக இருப்பவர் என்பது இதன் பொருள். இதை நம் பிள்ளையின் சொற்பொழிவிலிருந்து பார்க்கலாம். நம் பிள்ளை நிறைய சொற்பொழிவுகள் செய்வார். ஸ்ரீரங்கத்தில் நம் பிள்ளையின் திருவாய்மொழி காலாட்சேபம் மிகவும் பிரசித்தமானது. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் நம் பிள்ளையின் விளக்கங்களை கேட்பதற்காக திருவரங்கத்துக்கு அடியார்கள் வருவது வழக்கம். ஒரு சமயம் திருவாய்மொழியில் முதல் 10ல் 2ஆம் திருவாய்மொழியின் விளக்கங்களை நம் பிள்ளை விளக்கிக் கொண்டிருந்தார். அதில் ஒரு பாசுரம், 5வது பாசுரம். அற்றது பற்றேனில் உற்றது வீடு உயேர், செற்றது மண்ணூரில் அற்றிரை பற்றே என்று நம்மாழ்வார் எழுதியுள்ளார். இதற்கான விளக்கத்தை மிகவும் அழகாக, மிகவும் சிறப்பாக நம் பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்தார். அற்றது பற்றேனில் அப்படி என்றால் உலகியல் விஷயங்களில் உள்ள பற்றுகள் விலகினால், உற்றது வீடுயிர் அப்படி என்றால் ஜீவாத்மாவின் உண்மையான சொரூபம் நன்கு பிரகாசிக்கும். அனைத்து பந்தங்களில் இருந்தும் விடுபட்டு ஜீவாத்மா தன்னை தானே அனுபவித்துக் கொள்ளும். செற்று அது. ஆனால் ஆத்மா அனுபவத்தில் உள்ள விருப்பத்தை விடுத்து மண்ணுரில், அதாவது மிக உயர்ந்த லட்சியமான இறைவனின் திருவடிகளை அடைந்து தொண்டு செய்ய நினைத்தால் ஆற்றே இறை பற்றே, அதாவது இதர விஷயங்களில் பற்றற்றவனாக இறைவனை பற்றிக்கொள். ஜீவாத்மா இறைவனுக்கு சரீரம், இறைவன் ஜீவாத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக உள்ளான் என உணர்ந்து அவனை தஞ்சமாக பற்று என்று கூறுகிறார் நம் பிள்ளை. அதாவது வெளிப்பொருட்களில் உள்ள ஆசையை நீங்கள் விட்டிருந்தால் உங்கள் ஆத்மா மோட்சம் பெறுவது சுலபமாகும். அந்த முக்தியையும் விட நிலையானது இறைவனோடு இரண்டர கலக்கும் ஆனந்தம். அதை பெற மோட்சம் வேண்டும் என்கிற பற்றையும் அகற்றிவிட வேண்டும் என்கிறார். இப்படி நம்பிள்ளை கூறுகிறார். அதை கேட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு பண்டிதர் எழுந்தார். சுவாமி, எந்த பற்றும் இல்லாத நிலைத்தானே முக்தி. பிறகு ஏன் இறைவன் மேல் பற்றுக்கொண்டு அவனை தொழ வேண்டும்? நாம் இந்த உடல் இல்லை, ஆத்மா என உணர்ந்து கொண்ட பின் நாம் ஏன் இறைவன் என்ற யாரோ ஒருவனுக்கு உடலாக இருக்க வேண்டும்? ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டால் போதாதா என்று கேட்டார். நம்பிள்ளை சிரித்து கொண்டே சொன்னார், சுவாமி, உங்கள் கூற்று நன்றாகத்தான் இருக்கிறது. ஆசைகளை விடுவித்தாலே ஆத்மா முக்தியடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு கைவல்யம் என்று பெயர். தனிமையில் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளும் நிலை அது, அதாவது கைவல்யம் என்பது. ஆனால் அது உயர்ந்த லட்சியம் இல்லையே. ஏனெனில் அனைத்து ஜீவாத்மாக்களும் இறைவனின் சொத்து, அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்டவை. அப்படி இருக்க ஒருவன் இறைவனுக்கு தொண்டு செய்யாமல் தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்வது சரியாகுமா? ஊதியம் கொடுக்கும் முதலாளிக்காக உழைக்காமல் அவரது அலுவலகத்திலேயே அமர்ந்து கொண்டு நமது சொந்த வேலையை செய்து கொள்வது போலதான் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளும் செயலும் அப்படியாகத்தான் இருக்கும். அறிவற்ற பொருட்கள் தொடங்கி அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் வரை அனைத்தும் இறைவனுக்கு சரீரம் என்று வேதம் கூறுகிறது. எனவே இந்த உடல் எப்படி ஜீவாத்மாவின் நியமனத்துக்கேற்ப நடக்கிறதோ
அவ்வாறே ஜீவாத்மா தனக்கு உயிராக இருக்கும் பரமாத்மாவின் நியமனப்படி அவனுடைய ஆனந்தத்திற்காக செயல்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்வதை விட இறைவனை அடைந்து தொண்டு செய்வதே அதன் ஸ்வரூபத்திற்கு ஏற்ற செயல் என்று கூறினார். மேலும் கூறினார், இந்திர பதவியை விரும்புவன் இவ்வுலக ராஜ்யத்தில் கண் வைக்க மாட்டான். பிரம்மாவின் பதவியை பெற விரும்புவன் இந்திர பதவியை கூட விரும்ப மாட்டான். ஆத்மானுபவத்தை விரும்புபவன் பிரம்மாவின் பதவியை கூட விரும்ப மாட்டான். அதுபோல அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பிய இறைவனை அடைய நினைப்பவன் ஆத்மானுபாவத்தையும் நாடாமல் இறைவனின் திருவடிகளிலேயே நோக்குடையவனாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாசுரம் வலியுறுத்தும் கருத்து என்று விளக்கினார் நம் பிள்ளை. இப்படி இந்திர பதவி, பிரம்மாவின் பதவி, ஆத்மானுபாவம் இவை அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியமாக, புருஷார்த்தமாக திருமால் திகழ்வதால் வராரோகக என்று அழைக்கப்படுகிறார். வர என்றால் உயர்ந்த என்று பொருள், ஆரோக என்றால் புருஷார்த்தம். வராரோகா என்பது உயர்ந்த புருஷார்த்தம் என்று பொருள், அதாவது உயர்ந்த லட்சியம். இந்த 122வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு மிகச்சிறந்த பதவி உயர்வுகள் விரைவில் கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது நாமம் 123. ஓம் மகா தபசே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.